ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டைம். இன்றைக்கி நம்ம புரோட்டீன் சத்து அதிகமுள்ள பச்சை பயிர் குருமா தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவு ஆயிலை சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை தாளித்து விட்டுட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குருமா நல்லா நம்மளுக்கு ஒரு திக்னஸாக கிடைக்கும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனியா தூளையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் மசாலாவோட வாசனையெல்லாம் போயிருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான புரோட்டீன் சத்து அதிகமுள்ள பச்சை பயிரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நைட்டே வறுக்காத பச்சை பயிரை நான் ஊற வச்சு வச்சுட்டேன். அதை குக்கரில் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு நான் இது வேக வச்சு அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை பயிர் வறுக்கலை அப்படின்னா அது வளவளப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலாவோட நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1/2 மூடி அளவு தேங்காயும் அரைச்சி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பச்சை பயிரை கடைஞ்சி கொடுப்போம். வீட்டில் யாருக்குமே அது பிடிக்காது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையுமே அது பிடிக்காது. இது மாதிரி குருமாவை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுட்டு மல்லித்தலை தூவி எடுத்தோம் அப்படின்னா சுவையான பச்சை பயிர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஸ்கூலுக்கு இதுதான் ரெடி பண்ணி கொடுத்தேன். சப்பாத்தி எங்கே ரவுண்டாக இல்லை அப்படின்னலாம் நினைக்காதீங்க. எனக்கு இப்படி தான் வரும். அதை சுட்டு எடுத்து மதியம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வரன்னு ட்ரை ஆகிரும். அதனால மேலே நெய்யும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மதியம் வரையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக தான் நம்ம பச்சை பயிர் குருமாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வளவளப்பாக இருக்காதுங்க. தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக டெய்லி நல்ல சத்தான ரெசிபியெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.